நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம். பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் தூணாதாரங்களை இந்த புறத்திலே 6 முழ அகலமும் அந்த புறத்தில் 6 முழ அகலமுமாக அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகல அளவும். வாசல் நடையின் அகலம் 10 முழமும் வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாக இருந்தது. அது நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமுமாக அளந்தார். பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூணாதாரங்களை 2 முழமாகவும் வாசனுடைய 6 முழமாக வாசனுடைய அகலத்தை 7 முழமாக வளர்ந்தார். பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்தில் அதன் நீளத்தை 20 முழமாக அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா பரிசுத்த ஸ்தலம். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தின் சுற்றிலும் இருந்த சுட்டுக்கட்டினுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இதை சுட்டுக்கட்டுகள் பக்கக்கட்டான வரிசைகளாய் 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஒன்றிராமல் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் அளந்தார். பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்தில் அதன் நீளத்தை 20 முழமாக அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முடியாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுட்டுக்கட்டினுடைய அகலத்தை 4 முழமாக அளந்தார். இந்த சுட்டுக்கட்டுகள் பக்கக்கட்டின் மேல் பக்கக்கட்டான வரிசைகளாய் 33. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஒன்றியராமல் சுட்டுக்கட்டுகளாயிருக்கள். சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்குள் அடுத்திருந்த ஒட்டுச்சுவரிலே பாய்ந்திருந்தது. உயர சுற்றிலும் சுட்டுக்கட்டுகள் அகலம் அதிகமாக இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர ஆலயத்தை சுற்றி அகலம் வர அதிகமாக இருந்தது. அதில் எவ்விதமாக சூழ்நிலையில் இருந்து நடுநிலையாய் மேல்நிலைக்கு ஏறும் வழியாக இருந்தது. மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன். சுட்டு கட்டுகளின் அஸ்திவாரங்கள் 6 பெரிய முழங்கொண்ட ஒரு முழக்கோலின் உயரமாக இருந்தது. புறம்பே சுட்டுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் 5 முழமாக இருந்தது. ஆலயத்துக்கு இருக்கும் சுட்டுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் 20 முழமாக இருந்தது. கண்டுக்குட்டியினுடைய சுட்டுக்கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாக விடாதிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கையும் ஒரு வாசலுடைய தெற்கையும் இருந்தது. வெறுமையாய் விட்டிருந்த இடங்களில் விசாலம் சுற்றிலும் 5 முழமாய் இருந்தது. மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் 70 முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும் அதனுடைய நீளம் 90 முழமுமாய் இருந்தது. அகலமும் பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நிலத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடைகாவனங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயம் மற்ற மண்டபங்களும் உட்பட 100 முழமாக இருந்தது. வாசற்படியிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்கள் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடைக்காவனங்களும் சுற்றிலும் தரை துவைக்கு ஜன்னல் மட்டாக பலகை அடித்திருந்த ஜன்னல் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவைக்கு ஆலயத்தின் உட்புறம் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது. கேருபீன்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் சேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரிச்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரிச்ச மரத்துக்கு இன்னண்டையிலே மனுஷ முகமும் பேரிச்ச மரத்துக்கு அந்தண்டையிலே சிங்க முகமும் இருந்தது. இப்படி ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்த தரை துவைக்கை வாசலின் மேற்புறம் மற்றும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களிலும் பேரிச்ச மரங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவுகள் நிலைகள் சதுரமும் பேரிச்ச பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் இந்த உருவத்துக்கு சரியுமாய் இருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாய் இருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்தையில் இருக்கிற பீடம் என்றான். தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் 2 வாசல்களுக்கும் வடக்கு கதவுகளாகிய 2 கதவுகளுக்கும் இருந்தது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல ஆலயத்தினுடைய கதவுகளின் கேருபீன்களிலும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்தரங்கள் வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கத்தில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின்
சுற்றுக்கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்கள் சித்தரிக்கப்பட்ட பேரிச்சமரங்களும் உத்தரங்களும் இருந்தது. அதிகாரம் 42. அவர் பின்பு அவர் என்னை வடதிசைக்கு வழியாக பண்ணி பிரத்யேகமான இடத்திற்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருக்கிற அறை வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அது 100 முழ நீளத்துக்கு முன்னே வடக்கே வாசலிருந்து அவிடத்து அகலம் 50 முழமும் பிரகாரத்திலிருந்து 20 முழத்துக்கு எதிராகவும் வெளிப்படை பிரகாரத்திலிருந்து அலவரிசைக்கு எதிராகவும் ஒன்று கொண்டு எதிரான 3 நிலைக்குள்ள நடைக்காவணங்கள் இருந்தது. உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக 10 முழ அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இருந்தது. அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது. உயரே இருந்த அறை வீடுகள் அகலக்கட்டாக இருந்தது. நடுவாகனங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகை இருந்தது. அவைகள் 3 அடுக்குகளாக இருந்து பிரகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகள் இந்த தூண்களிலே. ஆகையால் தரையில் இருக்கிற அலக்காவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறவைகளை பார்க்கலும் அகலம் கட்டையாக இருந்தது. புறம்பே அறை வீடுகளுக்கு எதிரே வெளிப்பிரகமான திசையில் அறை வீடுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் 50 முழமும் வெளிப்பிரகாரத்துள்ள அறை வீடுகள் நீளம் 50 முழமும் தேவாலயத்துக்கு முன்னே 6 முழமாக இருந்தது. கிழக்கே வெளிப்பிரகாரத்தில் இருந்த அந்த அறை வீடுகளுக்கு பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது. கீழ்த்திசையான பிரகாரத்தின் மதிலே அகலத்திலே பிரத்யேகமான இடத்திற்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது. அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அறை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசல்களிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வடதிசை அறை வீடுகளிலும் சாயலாக இருந்தது. தென் திசையான அறை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடை வழியின் முகப்பில் இருந்தது. கீழ்த்திசை அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் இருந்த வழியின் முகப்பிலே ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை நோக்கி பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருக்கிற வடப்புறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளுமாயிருக்கிற கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் வைப்பார்கள். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆசாரியர் பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வருவதற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கழற்றி வைப்பார்கள். வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள். வேறே வஸ்திரங்கள் உடுத்தி கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார். அவர் உன் வீட்டை அளந்து தீர்த்த பின்பு கீழ்த்திசைக்கு எதிரான வாசலுள்ள என்னை வெளியே அழைத்து கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார். கீழ்த்திசை பக்கத்தை அளவுகோலால் அளந்தார். அது அளவுகோலின்படி சுற்றிலும் 500 கோலாக இருந்தது. வடதிசை பக்கத்தை அளவுகோலால் சுற்றிலும் 500 கோலாய் அளந்தார். தென் திசை பக்கத்தை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். மேற்றிசை பக்கத்துக்கு திரும்பி அதை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலவுமாய் மதில் சுற்றிலும் இருந்தன. அதிகாரம் 43. பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிரே வாசலாகி வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசன நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கட்டியிருந்த தரிசனத்தை போல இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல்களை ஆலயத்துக்கு பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்தில் கொண்டு போய் விட்டது. இது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என்னிடையிலே நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரன் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற என் சிங்காசனம் என் பாதபிடத்தின் ஸ்தானமுமாயிருக்கிறது. என் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளின் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பேதங்களினால் தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கு நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசல்படி என் வாசல்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலை அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார். ஆகையால் என் கோபத்தினால் அவர்களை நாசமாக்கினேன். இப்பொழுது அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களை என் சமூகத்தில் நின்று அகற்றினால் நான் என்னென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி அதன் அளவை அளக்க கடவர்கள். அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தை அதன் அளவையும் அதன் முன்வாசல்களையும் அதன் பின்வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியாயங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைகளையும் கை கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலை வீழ்ச்சியின் மேல் சுற்றிலும் அது எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். முழங்கால்களின்படி அளவுக்கும் பலிபீடத்தின் அளவுகளான ஒரு கை உணர்ந்து 4 விரற்கடையும் கொண்டது ஒரு விளமாகும். அதன்படி சுற்றுத்தரம் 1 முழ உயரமும் 1 முழ அகலமும் அது ஒற்றை தரமுள்ள விளிம்பும் ஒரு ஜானமாக இருக்கும். இது பலிபீடத்தின் மேற்புறம். தரையில் இருக்கிற ஆதார துவைக்கு கீழ் 2 முழமும் அகலம் 1 முழமும் சின்ன நிலை துவைக்கு பெரிய நிலை மட்டும் 4 முழமும் அகலம் 1 முழமாயிருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 4 முழ உயரமுக்கும் பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே 4 கொம்புகள் இருக்கும். பலிபீடத்தின் சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமும் 4 பக்கங்களிலும் 4 சதுரமாக இருக்கும். அது 4 பக்கங்களிலும் உள்ள சட்டத்தின் நீளம் 14 முழமும் அகலம் 14 முழமும் அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பாரை
மூலமும் அதற்கு ஆதாரமான சுற்றிலும் இருக்கிறோம், அதன்படி கிழக்கு எதிராக இருக்கும் என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பலிபீடத்தை உண்டு பண்ண நாளிலே அதன் மேல் தகன பலியிடுவதற்கும் அதன் மேல் இரத்தம் தெளிக்கிறதுக்குமான கட்டளைகளாவன. எனக்கு ஆராதனை செய்கிறதுக்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராக ஆசாரியருக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காலை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் 4 கொம்புகளிலும் சட்டத்தின் 4 கொடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பின்பு பாவ நிவாரணத்தின் காளையை கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டரிக்க வேண்டும். 2ஆம் நாளிலே பழுதட்ட ஒரு வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரணத்துக்காக பலியிடுவாயாக. அவர்கள் இளங்காலையிலே பலிபிடத்தை சுத்தி செய்வது போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும். நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதட்ட ஒரு இளங்காலை பழுதட்ட ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையில் எடுத்து பலியிடுவாயாக. அவைகளை கர்த்தருடைய சந்திதியில் பலியிடுவாயாக. ஆசாரிகள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகனமாக எடுக்கடவர்கள். 7 நாள் வரைக்கும் தினந்தோறும் பாவ நிவாரணத்துக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவை படைப்பாயாக. பழுதட்டவைகளான இளங்காலையும் மந்தையை எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பாயர்களாக. 7 நாளும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாளிலே ஆசாரிகள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாரம் 44. பின்பு அவர் என்னை நோக்கி, கிழக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறம்பாக வாசல் வழியாக திரும்பி வர பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியாக பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார். பின்பு அவர் என்னை வட வாசல் வழி ஆலயத்தின் முகப்பிலை அழைத்து கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதை கண்டு முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னுடைய சொல்வதையெல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து உன் கண்ணிலே வார்த்து உன் காதுகளினாலே கேட்டு பரிசுத்தருடைய எல்லா வாசல்படிகளின் வழியாக ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவது என்ன விதம் என்று ஆலோசனை பார்த்து இஸ்ரவேல் வம்சத்தாராகிய கலகக்காரருடைய சொல்ல வேண்டிய என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் செய்த சகல அருவருப்புகளும் போதும் நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய நிலத்தையும் இரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த கொலத்திலாக்கும்படி விருத்த சேதனமில்லாத இருதயம் விருத்த சேதனமில்லாத மரசமுள்ள அந்நிய புத்திரரே என் பரிசுத்தலத்துக்குள் இருக்கிறதாக அழைத்து கொண்டு வந்தீர்கள். நீங்கள் செய்த எல்லா அருவருப்புகளினாலும் அவர்களின் உடன்படிக்கை மீறினார்கள். நீங்கள் என் பரிசுத்த வசுக்களின் காவலை காவலாமல் உங்களுக்கு இஷ்டமானவர்களை என் பரிசுத்த ஸ்தலத்தில் என் காவலை காக்கிறது வைத்தீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரர்களும் விருத்த சேதனம் இல்லாத இருதயம் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமுள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களே என்னை விட்டு வழி தப்பி தாங்கள் தரகலான விக்கிரங்களை பின்பற்றினவர்கள் லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஆகலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசலை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்தில் பணிவிடைக்காரராக இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு தகன பலி மற்ற பலிகளை செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்தில் பணிவிடைக்காரராக இருப்பார்கள். அவர்கள் இவருடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று அவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விலக்கு பண்ணும்படியால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக வீட்டினேன். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எனக்கு ஆசாரியராக ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துகளில் யாதொன்றை கிட்டாமலும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் லட்சியம் தாங்கள் செய்த அருவருப்புகளையும் சுமக்க கடவர்கள். ஆலயத்தின் சகல வேலைகளும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிலும் நான் அவர்களை காவல் காக்கிறவர்களாக இருக்க கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் வம்சத்தாரை என்னை விட்டு வழிதப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து என்னிடத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்ததியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களை எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். உட்பிரகாரத்தின் வாசல்களுக்கு பிரவேசிக்கிற சணல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வாயாக. அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களும் உள்ளேயும் ஆராதனை செய்ய ஆட்டுமையர் உடுப்பை தரிக்கலாகாது. அவருடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவருடைய இடைகளில் சணல் நூல் சல்லாக்களையும் தரிக்க வேண்டும். வேறு உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய முறப்பு கட்டத்திலே ஜனங்களிடத்தில் போகும் பொழுது அவர்கள் தங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கலட்டி அவைகளை பரிசுத்தாரை வீட்டில் வைத்து வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள கடவர்கள். தங்கள் வஸ்திரங்களால் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது. அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்திரிக்க கடவார்கள். ஆசாரியர்கள் ஒருவன் உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது
திராட்சரசம் குடிக்கலாகாது. விதவையும் தள்ளிவிடப்பட்டவனை அவர்கள் விவாகம் பண்ணாமல் இஸ்ரவேல் வம்சராகிய கன்னிகையரும் ஒரு ஆசாரியன் மனைவியாக இருந்த விதவையாகலும் விவாகம் பண்ணலாம். அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு இல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். வழக்கு இருந்தால் அவர்கள் நியாயத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறது. என் நியாயங்களின்படி அதை தீர்த்து என்னுடைய பண்டிகைகள் எல்லாம் என் நியாயப்பிரமாணத்தை என் கட்டளைகளையும் கை கொண்டு என் ஓய்வு நாளுக்கு பரிசுத்தமாக்க கடவுள். தகப்பன் தாய் குமாரன் குமாரத்தை சகோதரன் புருஷனுக்கு வழிபடாத சகோதரியன் இவர்களுடைய சவத்தினாலே அவர்கள் தீட்டுப்பட அல்லாமல் அவர்கள் ஒருவனும் செத்த ஒருவனிடத்தில் போய் தீட்டுப்படலாகாது. அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு 7 நாள் எண்ணப்பட வேண்டும். அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால் நானே அவர்கள் சுதந்திரம். ஆகையால் இஸ்ரவேல் அவர்களுக்கு காணியாட்சியை கொடாதிருப்பீர்களாக. நானே அவர்கள் காணியாட்சி. போஜன பலியும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் அவர்கள் புசிப்பார்கள். இஸ்ரவேலிலே பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவருடையதாக இருக்கிறதாக. சகலவித முதற்கனிகளை எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாக இருப்பதாக. உங்கள் வீட்டு ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் சிந்த மகள் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். பறவைகளிலும் மிருகங்களிலும் தானாய் செத்ததும் பேரொன்றதுமான ஒன்றையும் ஆசாரியன் புசிக்கலாகாது. ஆமென். இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய வேதப்பதி வாசித்து முடித்தோம். செபிப்போம். அன்பின் ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். நீர் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென். ஆமென்.